ஹாய் guys, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட வீல் சேர் வந்து ஒர்க் ஆகாமல் பாதிலேயே நின்று இருக்கும். இதுக்கப்புறம் எப்படிரா வீட்டுக்கு போகிறது, ஃபோன் வேறு உடஞ்சிருச்சு, யாருக்கும் கால் பண்ணி கூட கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக ரோட்லேயே அழுதுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டாக ஹீரோ வந்திருப்பான். இப்போ ஹீரோவும் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான், என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா, வீல் சேர் ஒர்க் ஆகலையான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு எங்க வாயிலிருந்து வார்த்தை வரல, வெறும் காற்று மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அவன்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஆனால் மனசுக்குள்ள ஏண்டி பேச்சே வரமாட்டேங்குது, இவரை நேரில் பார்த்தா நீ என்னெல்லாம் பேசணும்னு சொல்லி எத்தனை நாள் கற்பனை பண்ணியிருப்ப, அதெல்லாம் இப்போ பேசு, கொஞ்சமாச்சு ஸ்டார்ட் பண்ணு, ஏன் பேசாமலே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. ஆனால் வெளியே வந்த வார்த்தையும் அவளால் பேசவே முடியல. ஹீரோவும் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கர்ச்சிஃபை ஒன்று எடுத்து அவள் கையில் வைக்கிறான். அதை பார்க்கும்போது இவளுக்கு அதெல்லாம் கனவா நினவான்றதே புரியல. யோசிச்சு பாருங்க, நமக்கு பிடிச்ச ஐடியல் இப்படி நம்ம முன்னாடி வந்து நின்று நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவருடைய கர்ச்சிஃபெல்லாம் கொடுத்தா அந்த நிமிஷம் நமக்கு எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஹீரோயினுக்கு வாயிலேருந்து வார்த்தை வரல, கண்ணிலேருந்து அழுக மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இப்போ தான் ஹீரோயினுமே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா நான் அவங்களுடைய ஃபேன் தெரியுமா, பல நாளாக அவங்கள பார்க்குறதுக்காக நான் ஏங்கிட்டு இருந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுதேன்ற மாதிரி சொல்கிறான். இவளும் பார்த்துட்டு அது எப்படி தெரியும் உங்களுக்குன்ற மாதிரி கேட்கும்போது, உன் தலையில் போட்டிருக்கே ஹெட்பேட் அதில் என் பேர் தானே போட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக அவள் தலையில் போட்டிருக்கா இல்லையா, அதில் கூட ஹீரோவோட பேர் தான் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் போல. இவளும் ஆமா இல்லை மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவே, நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வாங்க நான் வேணா உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கூப்பிடும்போது இவளுக்கு அவ்வளோதான் பயங்கரமாக குஷி ஆகிடுறா. நம்ம ஐடியல் கூட நம்ம ஒன்றா காரில் போகிறோமான்னு சொல்லிட்டு இவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டே சரி போகலான்ற மாதிரி சொல்லும்போது தான் சைடில் இருந்து பார்த்தா யாரோ காரில் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் தான். ஆக்சுவலாக இவளோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோ. அவள் வந்துட்டா போல். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு முகமே மாறிடுச்சு. அடி பாவி, எப்பயுமே கரெக்டான நேரத்தில் வந்து நிற்க மாட்டேன், ஆனால் இன்னைக்கு மட்டும் எப்படி டான்னு இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நிற்கிறேன், நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் கூட அது உனக்கு பொறுக்காதுன்றது எனக்கு இப்போ தான் புரியுதுன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே அவளை திட்டிட்டு இருந்தவ உடனே இப்போ ஹீரோ கிட்ட தான் சொல்கிறா, ரொம்ப சாரி, என்னோட ஃப்ரெண்டே வந்துட்டா, நான் அவ கூட வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆனால் போகும்போது அவன் எடுத்துகிட்டு வந்த கொடையை பார்த்தா இதை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு போகிறான். அவளுக்கு செம்ம குஷியாயிருச்சு. இப்போ காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு கையில் பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதாக வச்சிருக்கான். அது சாக்லேட் பாக்ஸா என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் அது கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு கொடையை கொடுத்துட்டு வந்திருப்பான்ல, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் இவ பார்த்தா என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை, இந்த சாக்லேட் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பா போல. ஸோ அதனால தான் இப்போ இவன் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட தான் செம்ம ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா, என்னோட ஐடியில் நான் இன்னைக்கு பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா இப்போ அது என்னன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இப்போ ஹீரோயினும் பார்த்தா அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா உங்ககிட்ட நான் ஒன்று மட்டும் கேட்கணும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ யாரோ என்னை காப்பாற்றினாங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாங்கன்னு நீ சொன்னல, அது யாருன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, இல்லையே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிமா உனக்கு தெரியாமல் போகும், நீ பார்க்கவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லடி நான் பார்க்கல, ஏன்னா நாங்கள் உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரும்போது உன் கூட யாருமே இல்லைன்ற மாதிரி சொன்னவங்க, இப்போ எதுக்கு நீ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே என்னோட ஐடல் தான், அவரையே நான் இன்னைக்கு நேரடியாக பார்த்துட்டேன். அப்போனா அன்றைக்கி என்ன ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினவங்களையும் நான் பார்க்கணும்ல. ஸோ அவங்கள பார்த்து நான் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் முக்கியமான 2 பேரையுமே நான் பார்த்ததாக நினச்சிக்கலாம்ல. அதனால தான் கேட்குறேன், உனக்கு உண்மையாகவே என்னை காப்பாற்றினது யாருன்றது தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா பார்த்தா ஒரு மாதிரி கண்ணை காட்டிக்கிட்டே இல்லை எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க முழிக்கிற மொழியை பார்த்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்றது மட்டும் புரியுது. பட் அதை வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவளும் வந்துட்டு சரி ஓகே, அவங்கள நான் சீக்கிரமாகவே மீட் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன், ஏன்னா அவங்க கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னவ. அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோ கோடா கர்ச்சிஃப்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் பத்திரமா தொடச்சி வச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே அவனுடைய வாட்ச் ஒன்று வாங்கி வச்சிருந்துருப்பாள், அந்த பாக்ஸ்குள்ளே கர்ச்சிஃப்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது தான் 1 செகண்ட் பார்த்தா அந்த வாட்ச் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. அதை இவ பார்த்துட்டா இவளால் வந்துட்டு நம்பவே முடியல, ஏன்னா அந்த வாட்ச்ல வந்து ஆக்சுவலி பேட்டரி கிடையாது போல, அது வந்து ஆல்ரெடி டெட்ல தான் இருக்கு. ஸோ அது எப்படி இப்போ ஆன் ஆச்சுன்ற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சவ, சரி நம்ம தான் ஏதோ தெரியாம நினைச்சுக்கிட்டோம் போலன்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டு அந்த வாட்ச் எடுத்து அவ
கையில போட்டு பார்த்துட்டு இருக்கா. அது வேற அவளுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ அவனுடைய கை இந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிச்சு அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்பதான் அவளுடைய போன்ல பார்த்தா ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் வருது. எடுத்து பார்க்கும்போது கான்செர்ட்ல எடுத்த போட்டோஸ் தான் யாரோ அனுப்பியிருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த போட்டோஸ்ல வேற ஹீரோ அழகா இருக்கவும் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா அவனை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்து ஹீரோவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி தனியா வந்து நின்றுட்டு இருக்கா. அவனுடைய ரூம் டேபிள் மேல பார்த்தா ஏகப்பட்ட மாத்திரைங்க அப்படியே செதறி கிடக்குது. அது எல்லாமே வந்து டிப்ரெஷனுக்கு போடுற மாத்திரை தான் போல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் இருக்கான்றது நல்லாவே புரியுது. அப்படியே அந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தா 2 லேடிஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு லேடி வந்துட்டு இப்பதான் வரும்போது ஹீரோவை வெளியே பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அவங்க வந்து பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணுகிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் உனக்கு தெரியுமா, இப்பதான் நான் வரும்போது பால்கனில சஞ்சய்வை பார்த்தேன், அவர் நின்றுட்டு இருந்தாரு, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்படியா நான் இன்னும் அவரை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போகும்போது கரெக்டா ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா யாரோ மேல இருந்து பொத்துன்னு வந்து அங்க பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல விழுறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த 2 பொண்ணுங்களும் ஒரு நிமிஷம் அலறி கத்த, விழுந்தது வேற யாருமே கிடையாது, ஹீரோ தான். டிப்ரெஷன்னால இதுக்கப்புறம் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் குதிச்சிருக்கான் போல. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தா ஹீரோயினோட ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்கு. அவ அப்பதான் சும்மா அப்படியே டேபிள் மேலேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பா. ரொம்ப அதிகமாக நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாக இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பே வச்சிருப்பாங்க போல. அதில் இருந்து இது போல் நம்ம ஐடல் சஞ்சய் வந்து சூசைட் பண்ணிட்டாரான்ற மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவ அதை நம்பவே இல்லை. யாரோ ஹேட்டர்ஸ் தான் வந்துட்டு வேணும்னே ப்ராங்க் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிற ஆள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அடுத்தடுத்து பார்த்தா ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவளால் நம்பவே முடியல. உண்மையாகவே அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை இந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோட பேர் வருவோம். இவ பார்த்தா யாருக்கிட்டையுமே சொல்லாம உடனே வீல் சேரை தள்ளிட்டு வீட்டுல இருந்து கிளம்பவே ஆரம்பிச்சிட்றா. அவனை போய் டேரக்டா ஹாஸ்பிட்டல்லே பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவையும் அவனுக்கு வந்து இன்னும் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவன் கண்ணு முழிக்கிற மாதிரியே இல்ல. இங்க ஹீரோயினும் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நைட் டைம்ல அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு நீ வெயிட் பண்ணு, எனக்காக தயவு செஞ்சு இறஞ்சாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவ கையில வந்துட்டு ஹீரோட வாட்சை கட்டிட்டு இருந்திருப்பால. ஸோ அதோட தான் தூங்கிருப்பா போல. அதனால இப்போ ஆப்போசிட்ல வந்து ஒருத்தர் இடிக்கவும் அந்த வாட்ச் பார்த்தா தெரியாதனமா கலண்டு போய் அங்க பக்கத்துல இருக்க பாலத்துக்கு கீழே தண்ணியில விழுந்துருது. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. இவளுடைய வாட்சா இருந்தா கூட சரி போய் தொலைட்டோன்னு விட்டு போயிருப்பா. ஆனா அது வேற ஹீரோவோட வாட்சாச்சே. ஸோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த வாட்ச் எடுக்கணுன்றதுக்காக கீழே வந்துட்டா. ஆனா அது ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. அதுல இறங்கி போய் தான் அந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுக்கணும். இவளால எப்படி எடுக்க முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அது ஹீரோட வாட்ச்ல. ஸோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவ பார்த்தா அந்த படிக்கட்டுல உருண்டு வந்து கீழே விழுந்து அந்த வாட்சை எப்படியோ நல்லபடியா எடுத்துட்டா. அது எடுத்துட்டோம், நல்லவேளை வாட்சுக்கு ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு இவ சந்தோஷப்பட்ட அடுத்த செகண்டே பக்கத்துல இருக்க பில்டிங்கோட ஸ்கிரீன்ல பார்த்தா இது போல ஐடல் ரூ சஞ்சய் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இறந்துட்டான். கரெக்டா ஜனவரி 1, 2023 அன்னைக்கு இவன் நைட்டு 12 மணிக்கு இறந்து போயிருக்கான். இதை பார்த்ததுமே ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. அவளால அதை விட முக்கியமா அதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவனை நேர்ல பார்த்து இவ பேசிட்டு வந்திருப்பா. அவன் கொடையெல்லாம் கொடுத்துருப்பான், கர்ச்சிப்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பான். இவளும் பதிலுக்கு சாக்லேட்லாம் வேற கொடுத்துட்டு வந்திருப்பா. ஸோ இப்போ திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த பார்க்கவும் இவளால் அதை ஏற்றுக்கவும் முடியல, நம்பவும் முடியல. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. உடனே ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்குறா, இந்த நியூஸ் உண்மைதானா இல்லை யாரும் வேணுனே போய் அதுவும் சொல்லிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. பட் ஃபோன்லேயும் பார்த்தா ஹீரோ இறந்துட்டான்ற நியூஸ் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ ஏன் இப்படி பண்ண, என்ன உயிரோடு இருக்கணும்னு சொல்லி எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு அப்போ இத்தனை நாளாக நீ பெரிய கஷ்டத்தில் டிப்ரெஷனில் தான் இருந்திருக்கல, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ இறந்தது வந்து சூசைட் தானே. ஸோ அதனால தான் இவளால் அதை தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறா. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அவள் கையில் ஹீரோவோட வாட்ச் வச்சிருந்தா இல்லையா, அதை தெரியாதனமாக ப்ரெஸ் பண்ணி விட அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஸ்டாப் ஆகி போய் நிற்குது. ஒரு இன்ச்சு கூட அசையல. இவளுக்கு ஒன்றுமே புரியல பார்க்கும்போது. இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. கண்ணை மூடி கண்ணை திறந்தா இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய ஸ்கூல் டேஸில் அவளுடைய கிளாஸ்குள்ள இருந்து எழுந்துக்கிறா. அதுவும் அவளுடைய சார் தான் வந்துட்டு மண்டமாலே அடிச்சு எழுப்பி விடுறாரு. இவளுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, எதுவும் கனவான்ற மாதிரி பார்க்கும்போது ப்ரொஃபஸர் பார்த்தா ஆமா கனவு தான், இப்படி கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது பட்ட பகல்ல தூங்குறியே, நல்ல கனவோ என்னன்ற மாதிரி கேட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. பட் அப்பவும் இவனை நினைச்சுக்கிறா, இல்ல நம்ம உண்மையாவே கனவு தான் கண்டுட்டு இருக்கோம் போலன்னு சொல்லி நினைச்சுக்கிறா. சார் பார்த்துட்டு ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, கனவுலாம் ஒன்றும் கிடையாது, எழுந்துருன்ற மாதிரி சொல்லவும் இவ பார்த்தா ஒரு நிமிஷம் எழுந்தே நின்றுடுறா. அதுக்கப்புறமா தான் பார்க்குறா இவளால தான் நடக்க முடியாதுல்ல, எழுந்துக்கவும் முடியாது. இப்போ பார்த்தா எழுந்து நிற்கிறா. அவளுக்கு ஒரு நிமிஷம் செம்ம ஷாக்கிங்காக இருக்கு, இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது
நடுவுல சார் வேற பார்த்தா ஒன்றும் நடக்கல, இப்போ உனக்கு தான் பனிஷ்மெண்ட், இந்த சம்ம வந்து போர்டில் சால்வ் பண்ணி காமின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காரு. பட் இவளுக்கு வந்துட்டு அவர் பேசுறதெல்லாம் காதலே வாங்கல. ஏன்னா இவ இப்போ செம்ம ஷாக்கிங்ல இருக்கா. அவளால் இத்தனை வருஷமா நடக்க முடியாம இருந்திருக்குல்ல, பட் இவளால பார்த்தா இப்போ நடக்க முடியுது, கால் அசைக்க முடியுது. ஸோ அதுலேயே பார்த்தா அவளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரே வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் அவ என்ன நினைச்சுக்கிறானா, நம்ம கனவு தான் கண்டுட்டு இருக்கோம் போலன்னு சொல்லி நினைச்சுக்கிறா. அந்த டைம் தான் இப்போ கரெக்டா வந்துட்டு ஹீரோவோட ஞாபகமும் வருது. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு ஒரே ஸ்கூல் தான் போல. ஆனா வந்துட்டு பாய்ஸ்க்கு தனி பில்டிங், கேர்ள்ஸ்க்கு தனி பில்டிங் போல. ஸோ ஆப்போசிட்ல தான் வந்துட்டு ஹீரோவோட கிளாஸ் ரூம்ன்றது தெரிய வரவும் இவ பார்த்தா சார் கூப்பிட்டு இருக்கிறது கூட கண்டுக்காம ஹீரோவை தேடி உடனே ஓட ஆரம்பிச்சிடுறா. அவர் இங்க பார்த்தா பயங்கரமா நின்று கத்திட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோ வந்துட்டு ஸ்விம்மரா இருந்திருப்பான் போல. ஸோ அதனால ஏதோ இன்னைக்கு ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்கான். காம்படிஷனும் நடக்குது. இந்த பக்கம் ஹீரோ அவனோட ஸ்விம்மிங்கை ஸ்டார்ட் பண்ண, இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா அவனை தேடி தான் ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு இடத்துல பார்த்தா ரோட் கிராஸ் பண்ணி தான் போகணும் போல. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, இவ பார்த்தா ரோடு கிராஸ் பண்ண பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஸோ அதை வச்சு பார்க்கும் போதே தெரியுது இவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்துட்டு கண்டிப்பா இது போல ரோட் கிராஸ் பண்ணும்போது தான் ஏதோ நடந்திருக்கும் போல. ஸோ அதனால தான் இவ பார்த்தா அந்த பயத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கா. கண்ணு மூடி யோசிச்சு பார்க்கும்போது தான் பிரசன்ட்ல வந்துட்டு இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஹீரோ இவளுக்காக ஆறுதல் எல்லாம் பேசியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் இவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போகவும் இந்த வாட்டி நம்ம எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவ பார்த்தா இப்போ ரோடு கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான். காம்படிஷனும் நடந்து முடிய கரெக்டா ஹீரோயினும் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டான். உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லி அவனை தான் தேடிட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்து ஹீரோவும் வந்துட்டு காம்படிஷனை முடிச்சுட்டு வெளியே வந்து அவனுடைய கேப் எல்லாம் கலட்ட இவளுக்கு அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. ஏன்னா பிரசன்ட்ல ஹீரோ இறந்து போயிருப்பான்ல, இப்போ கண்ணு முன்னாடி அவனை உயிரோட பார்க்கவும் இவளுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அப்படியே ஹீரோவை ஹக் பண்றதுக்காக அவன் பேரை சொல்லி சஞ்சய்ன்னு கத்திக்கிட்டே ஓடி வர, அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணு ஏதோ ஃபேமஸான ஸ்விம்மரை தான் பார்க்க வந்திருக்கா போலன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. இவ பார்த்தா அவங்க எல்லாரையும் தாண்டி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு நிமிஷம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த பொண்ணு யாருன்றதே தெரியாம ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்க. இவளும் இத்தனை நாளா நீயும் தனியா தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கல, உன்னுடைய சோகத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம அது எல்லாம் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீயும் கவலைப்பட்டுட்டு இருந்ததுனாலதான் அப்படி ஒரு முடிவை நீ எடுத்திருக்கியா, அது எனக்கு இப்போதான் புரியுது. உன்னுடைய வலியை நான் எப்படி புரிஞ்சுக்காம இருந்தேன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னவ அடுத்த செகண்டே அவனை பார்த்து ஐ லவ் யூ சஞ்சய்ன்ற மாதிரி கண்ணில் அவ்வளோ காதலோட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய கண்ணை பார்க்கும்போது ஹீரோக்குமே பார்த்தா லைட்டா ஏதோ ஃபீல் ஆகுது. பட் என்னன்னு தெரியல, அவன் பெருசா காட்டிக்க மாட்டேங்கிறான். அப்ப பேசின ஒரு வார்த்தையும் அவனுக்கு மறுபடியும் கேட்டுட்டே இருக்க மாதிரி தோணுது. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தவன் அதுக்கப்புறமா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ யாருன்ற மாதிரி கேட்கும் போது தான் அதுக்குள்ள பார்த்தா அங்க இருக்க ஆளுங்களே வந்து ஹீரோயின் அந்த இடத்துல விட்டு தூக்கிட்டு போய் வெளியே தள்ளி விட்டுறாங்க. இவ கத்திட்டு இருக்கா, டே இது என்னுடைய கனவு தானடா, கனவுல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா, ஏன் கனவுல எதுக்குடா நீங்களாம் வரீங்க, என்ன விடுங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. அவனுங்களும் கூட்டிட்டு வந்து இப்ப வெளியே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இவ போய் கீழே விழும்போது அவளுக்கு பார்த்தா வலிக்குது. அப்புறம் தான் அவளுக்கு புரியவே வருது, கனவுல வலிக்குது, இது எப்படிடா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இது எதுவுமே கனவு கிடையாதுன்றதே இவளுக்கு ரியலைஸ் ஆகுது. இப்ப அங்க இருந்து தனியா யோசிச்சுட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. கடைசியா வந்துட்டு அந்த வாட்சை எடுக்கிறதுக்காக தான் அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருப்பா. அப்ப கடைசியா அந்த வாட்ச்ல இருந்து ஏதோ பிரைட்டா லைட் எரியறதை இவ நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இப்போ அந்த வாட்ச் என் கையில தானே இருந்துச்சு, அது எங்கன்னு சொல்லிட்டு இவ பாக்கெட்டுக்குள்ள எல்லாம் கையை விட்டு தேடி பார்க்கும்போது தான் வாட்ச் பார்த்தா அவளுடைய பாக்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லையே கடைசியா இந்த வாட்ச் ஒர்க் ஆனதை நான் பார்த்தனே, ஆனா இப்போ ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தவ ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோமோ, அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ. நான் கூட ட்ராமாலெல்லாம் பார்த்துருக்கேனே, இந்த மாதிரி பெரிய பாலத்தை தாண்டி போனா செத்தவங்க எல்லாமே வேற ஒரு உலகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா ரோட்லயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவுமே வந்திருப்பான். இவன் இப்படி ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவன் கிட்ட வந்துட்டு ஹலோ நீ ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் செத்து போயிட்டேன், அதனால தான் எங்கள் அம்மாவெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. இவன் என்ன பைத்திய மாதிரி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோவு கிட்ட வந்து லைட்டாக அவளை டச் பண்ண. இவ பார்த்தா அப்படியே பொத்துன்னு விழுந்து நான் செத்து தான் போயிட்டேன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், ஏ பைத்தியமா நீ, முதல்ல கண்ணை முழிச்சு கண்ணை திறந்து பாருன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்துட்டு நீயுமா, அப்போ நீயும் செத்து போயிட்ட, ஆமாம் நம்ம இப்போ 2 பேருமே செத்து போயிட்டோம், அதனால தான் இங்கே வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பைத்திய மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிட்றா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது வாட்ச் வேற கீழே விழுந்துக்கவும் ஹீரோ அதை கையில் எடுத்து வச்சுக்கிறான். இங்கே பாரு நீ ஒன்றும் சாகலாம் இல்லை, உயிரோட தான் இருக்க, ஏன் இப்படி லூஸ் மாதிரி இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உனக்கு நம்பிக்கை இல்லையா, இந்த பாலத்தை தாண்டி போனா நம்ம 2 பேருமே வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவோம், அது நரகமா கூட இருக்கலாம், அதனால நீ இந்த பக்கமா போகாதன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த பக்கமா போலன்னா என்னால் என் வீட்டுக்கு போக முடியாது, இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனா தான் என்
வீடு இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஐயோ நான் தான் சொல்கிறேன்ல, அந்த பக்கம் போனால் உனக்கு வீடு கிடையாது, நரகம் தான், நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, மறுபடியும் நான் உன்னை உயிரோட எப்படியாச்சும் காப்பாற்றிடுவேன், நீ அந்த பக்கம்லாம் போகாதன்ற மாதிரி அவனை பிடிச்சி வச்சுக்க. ஹீரோ பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதாயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன், இந்த அவன் வாட்சை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி கொடுக்க. இல்லை அது உன்னோட வாட்ச் தான், நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறா. இவன் பார்க்குறான், ஏன் வாட்ச் எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, ஆனால் நீ இந்த பிரிட்ஜை மட்டும் கிராஸ் பண்ணி போகாத, அதான் நம்ம 2 பேருமே இறந்துட்டோம்ல, நீயும் இங்கே என் கூடவே இருந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருந்துடலான்ற மாதிரி சொல்ல. அவ்வளோதான், ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிட்டான் இவளுக்கு ஏதோ முத்தி தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னை விடு, நான் இங்கேருந்து போகணுன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தா அவனை விடவே மாட்டேங்கிறா. பின்னாடி இருந்து போய் ஹக் பண்ணிக்கிட்டு, இல்லை நீ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகவே கூடாதுன்ற மாதிரி நிற்கவும். அவ்வளோதான், ஹீரோக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏமா தாயை நீ ஆளை விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா அந்த பக்கமாக வந்து டாக்ஸியில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இவகிட்ட இருந்து தப்பிச்சு. ஆனால் அவன் போனதுக்கப்புறம் தான் இவன் நின்று யோசிச்சுட்டு இருக்கா, ஒரு வேலை செத்ததுக்கப்புறம் கூட டாக்ஸிலாம் வருமா என்ன, ஆனால் ரியல் வேர்ல்டில் இருக்க மாதிரி இந்த டாக்ஸியும் அப்படியே பலனே இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கும் போது தான் அவளுக்கு பார்த்தா ஏதோ ஃபோன் கால் வருது. இவகிட்ட ஃபோன்லாம் இருக்குது. இவ பார்க்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல, யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மா தான். அட்டன் பண்ணதுமே பயங்கரமாக கத்துறாங்க, எங்கே போய் தொலைஞ்ச, கிளாஸை கட் அடிச்சுட்டு போய் ஊர் சுற்றிட்டு இருக்கியா, உன் ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஒழுங்கு முறையாக வீட்டுக்கு வந்து சேருன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கத்தவும். இவளுக்கு ஒன்றுமே புரியல அங்கே நடக்கிறது எதுவுமே. என்னடா செத்ததுக்கு அப்புறம் கூட ஸ்கூலுக்கு போக சொல்லி எங்கள் அம்மா இப்படி என்ன சாவடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கா. அப்படியே இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு காம்படிஷன்லாம் நல்லா போச்சுப்பா, கண்டிப்பாக நான் வின் பண்ணிடுவேன், இப்போ என்னோட டைமிங்ஸ்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் பார்த்தா, எனக்கு தெரியும்டா மகனே, நீ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தான் இருப்ப, உனக்கு தான் ஸ்விம்மிங்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் மாதிரி ஆச்சு, நீ அதெல்லாம் ஈஸியாக வின் பண்ணிடுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி பாராட்டினவர். சரி இப்போ உனக்கு கைவலிலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஹீரோ பார்த்தா அவர்கிட்ட எதையுமே சொல்லாமல், இல்லைப்பா எனக்கு வலிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் காலை கட் பண்ணுங்கள், நான் சாப்பிட போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு உண்மையாகவே கையில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல், அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காம தான் இவன் ஸ்விம்மிங்கே பண்ணிட்டு இருக்கான். அதை இன்னும் கூட அவங்க அப்பா கிட்ட இவன் சொல்லலை போல். அதே நேரம் இப்போ இங்கே வந்து ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவளோட வீடு எல்லாமே இவன் ஸ்கூல் டைமில் படிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இவளுக்கு வந்துட்டு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றதே தெரியல, எல்லாமே கனவு போலன்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்கா. ஸோ அதனால இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா பார்த்தா கொஞ்சம் எங்கா இருக்காங்க. அவங்க அம்மா இவளை பார்த்ததுமே, என்னடி கிளாஸை கட் அடிச்சுட்டு போய் எங்கே ஊர் பொறுக்கிட்டு வர, பேகை கூட எடுக்காமல் கிளாஸ்ல இருந்து ஓடி போனியாமே, உன் பேக் உன் ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தான்ற மாதிரி சொல்லிட்டு பேகாலேயே அடிக்க. அம்மா நீ என்னம்மா இவ்வளோ எங்கா இருக்க, ரொம்ப அழகா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கட் அடிச்சுட்டு எங்கே போய் ஊர் பொறுக்குனேன் அதை முதல்ல சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, அம்மா நான் எங்கேயும் கட் அடிச்சுட்டுலாம் போலம்மா, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்றதே புரிய மாட்டேங்குது, இதெல்லாமே கனவா இல்லை நினவா, எனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது, தெரியாது கனவு லோகத்தில் மிதந்துட்டு இருந்தா எப்படி உனக்கு தெரியும், போ உள்ள பாட்டி உனக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, போய் முதல்ல சாப்பிடுன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு அப்பதான் பாட்டியோட ஞாபகமே வருது. உடனே ஓடி வந்து பார்க்குறா. இப்போ பார்த்தா அவங்க பாட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருது. உடனே போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, பாட்டி நான் யாருன்றது உனக்கு தெரியுதா, எங்க கரெக்டாக என்னோட பேரை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னோட பேர் கூட எனக்கு தெரியாதா, சொல், நீ தான் என்னோட செல்ல பேத்தியாச்சேன்ற மாதிரி சொல்லும்போது இவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறா. ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்ல வந்துட்டு இவங்க பாட்டிக்கு தான் இவ்வளோலாம் ஞாபகம் இருக்காதுல்ல, ஸோ அதனால தான் பயங்கரமா ஃபீல் பண்றா, ரொம்ப சந்தோஷப்படுறா. சரின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இப்போ அவங்க கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து கேலண்டரை பார்க்கும்போது தான் அதில் பார்த்தா 2008ன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் இவளுக்கு வந்துட்டு ஒரு வேளை நம்ம உண்மையாகவே டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோமோன்றதே தோண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேலண்டரில் பார்க்கும்போது தான் இவளுக்கு ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவ இப்போ வந்திருக்கா போல. ஸோ அதனால இன்னும் கொஞ்ச நாளில் தான் அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்க போகுது. அதே இப்போ ஞாபகத்துக்கு வரவும் அவளுடைய காலை பார்க்குறா. இத்தனை வருஷமாக நடக்க முடியாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா. அதெல்லாம் நினைக்கும் போதே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாமே அவள் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்ததெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வர ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இப்போவும் அழுக ஆரம்பிச்சிட்றா. அந்த காலை பார்க்கும்போதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவளால் நடக்க முடியுது, ஓட முடியுதுல்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. அதனாலேயே நைட்டு தனியாக கூட தூங்காமல் அவங்க அம்மா கூடயும் பாட்டி கூடயும் போய் தான் தூங்குறா. இப்போ காலையில் எழுந்து பார்க்கும்போது ஒரு வேளை இதெல்லாமே கனவாக இருந்துச்சுன்னா இப்போ அது எல்லாமே நார்மலாக இருக்கும்ல, அது கனவா இல்லையான்றதை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு காலை அசைச்சு பார்க்குறா. பார்த்தா இப்போவும் அவளால் பழைய மாதிரி காலை அசைக்கவே முடியல, போச்சு. அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வெறும் கனவு தான். கனவு முடிஞ்சு நம்ம எழுந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவ எழுந்து பார்த்தா கால் மேலே தடிமாடு மாதிரி அவங்க அண்ணா வந்து படுத்துட்டு இருக்கான். அதனால தான் இவளால் நகர முடியல போல. ஸோ இப்போ அதை பார்த்ததுமே அவங்க அண்ணனை பிடிச்சி தள்ளி விடுறா பாருங்க. அப்பாவே தூங்கிட்டு இருந்தவன் சைடில் இருக்க டேபிள் ஃபேன் மேலே போய் மண்டையிலேயே இடிச்சிக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு செம்ம குஷியாயிருச்சு. அப்படியே எழுந்து நின்று அவங்க அண்ணாவை ஹக் பண்ணிட்டு, ஏன் இங்கே பார்த்தியா என்னால் இப்போ நடக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு குதிச்சு
குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கா. அவங்க அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இதெல்லாமே ரியாலிட்டி, இவளுக்கு மட்டும்தானே தெரியும் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இந்த டைமுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே செம்ம ஹாப்பியாயிருச்சு. அடுத்து உடனே கிளம்பி அப்போனா இப்போ நம்மளால அவனை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசாசியாக ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் நேற்று அவகிட்ட இருந்து வரும்போது வாட்ச் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்துருப்பான் அவனுடைய வாட்ச் வந்து வீட்டில் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ அவன்கிட்ட 2 வாட்ச் இருந்திருக்கும். அதனால இது அவளோட இதுதான் போல, அவ ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த வாட்சை கொடுக்கறதுக்காக தான் இப்போ ஹீரோவும் அவளை தேடி வந்துட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து என்னடா குடலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் அதான் காலைல எஃப்எம்ல சொன்னாங்களே இன்னைக்கு மழை வரும்ன்ட்டு, அதனால தான் குடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய குடை எங்க, நீ எடுத்துகிட்டு வரலையான்ற மாதிரி கேட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டாக ஹீரோயின் வந்திருப்பா. அவள் வந்து முதல்ல ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கா. எப்படியோ ஒரு வழியாக அவன் தூரத்தில் நிற்கிறத பார்த்துட்டா. அவனை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு பார்க்கும்போது கூட அது கனவுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பார்த்தா. ஆனால் இப்போ அவளுக்கு அது எல்லாமே ரியாலிட்டி. டைம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்ததுனால தான் இப்போ அவனை நம்ம உயிரோட பார்த்துட்ருக்கோன்றதுலாம் புரிய வரவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ப்ரெசென்ட்டில் வந்துட்டு ஹீரோ இறந்துட்டான்னு சொல்லி அந்த பில்டிங்கில் நியூஸ்லாம் ப்ளே ஆயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. ஆனால் இப்போ அவன் கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே மழை வர்றது கூட தெரியாமல் அவள் அதில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே ஹீரோவையே பார்த்துக்கிட்டு நிற்க. ஹீரோவும் பார்த்தா கரெக்டாக அவளை பார்த்துட்டான். அவளை பார்த்ததுமே அவள் மழையில் நனைஞ்சிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கூட கண்டுக்காம கொடையை எடுத்துக்கிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட வந்து அவள் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடையை பிடிக்க. இவ பார்த்தா அப்போ கூட ஒரு இன்ச்சும் அசர்லையே, அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அவனையே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்கும் அவளால் நம்ப முடியல, இது உண்மையாகவே டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால நடக்கிறது தானா இல்லை இதுவும் கனவு தானான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.